ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாக் ப்ராஜெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிமுலேஷனில் எப்படி Arduino ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹார்ட்வேர் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் சிமுலேஷன்லாம் பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு காம்பனன்ட்ஸ் இருக்காது. ஸோ க்ரோம் போய்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓக்வே அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வர லிங்க்லேயே அதுக்குள்ளேயே போயிடுங்க. அதில் இது மாதிரி நிறைய இருக்கும். இப்போ இது Arduino Uno இருக்குது, ESP இருக்குது, இது STM32 இருக்குது, ராஸ்பெரி பை பிகோ இருக்குது. ஸோ நம்ம வந்து Arduino Uno ஃபஸ்ட்டு நமக்கு அதுதான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் வேணும் அதை எடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கீழே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு இருக்குல்ல, அதில் வந்து Arduino Uno கொடுத்துக்கோங்க. ஸோ UI இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் கோடிங், இந்த பக்கம்லாம் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணி காம்பனன்ட் செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த போர்டில் வந்து அந்த ஆன் அப்படின்ட்டு இருக்குங்களா, அது வந்து பவர் பட்டன். நம்ம வந்து Arduinoக்கு வந்து பவர் கொடுத்தா அது பவர் பட்டன் ஆன் ஆகும். இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது ஐசி ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து MCU. இது வந்து கோடிங் போகிறதுக்கான கோடிங்க்கு அந்த பவர் சப்ளைக்கான போர்ட் இது. ஸோ அது கீழே இருக்கிறது வந்து பவர் சப்ளை மட்டும் 5 வோல்ட்டு அடாப்டர் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரீசெட் பட்டன். இருக்கிற கோடிங் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆகிறதுக்கான பட்டன் அது. இது ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் பின். கீழே இருக்கிறது வந்து தான் இதெல்லாம் பவர் பின்ஸ். அண்ட் அந்த பக்கம் இருக்கிறது வந்து அனலாக் பின்ஸ். ஸோ மேலே இருக்கிறது டிஜிட்டல் பின். அதில் வந்து 0லேருந்து 13 வரைக்கும் இருக்கிறது வந்து எல்லாமே டிஜிட்டல் பின். அந்த பக்கம் இருக்கிறது நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் யூஸ் பண்ண மட்டும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இது PWMங்கிறது வந்து அந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறது எல்லாமே PWMனா பல்ஸ் வித் மாடுலேஷன். இந்த ஸ்பெசிஃபிக்காக அதில் சிம்பிள் போட்டிருக்கும் PWM பின்ஸ்லாம். ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லுங்கிறது இந்த எல் லைட்டும் இந்த 13 பின்னும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் அந்த TX RXும் அதில் இருக்கிற 0 பின் 1 பின்னு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் பவர் பின்னில் இங்கே இருக்கிற 3.3 வோல்ட்டு பவரும், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் 5 வோல்ட் அந்த பவரும் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 2 கிரவுண்ட் பின்ஸ் இருக்கும். அடுத்து விஇன் பின்லாம் நம்ம இன்புட் வேணுன்னா கொடுத்துக்கலாம். அதுதான் விஇன் பின். வோல்டேஜ் இன், அதுதான் விஇன். அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் ஃபுல்லாக அனலாகு. 0லேருந்து 5 வரைக்கும்ங்கிறது எல்லாமே அனலாகு பின்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேலே ஒரு கிரவுண்ட் இருக்குது. மொத்தம் 3 கிரவுண்ட் இருக்குது. ஸோ இதுதான் மொத்தத்தில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து நான் பின்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிமுலேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் ஃபோக்கஸ் பண்ணலாம். சிமுலேஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துட்டாவே நம்ம வந்து ஹார்ட்வேர் கொஞ்சம் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து அந்தளவுக்கு இருக்காது, அமௌண்ட் இருக்காது, காஸ்ட் வைஸ் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சிமுலேஷன் பார்த்தா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட்டு தான் வந்து ஃபுல்லாக கோடிங். இது ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வரும். இந்த இடத்துல தான் கோடிங் போடுவோம். ரைட் சைடில் வந்து கனெக்ஷன். இது வந்து சிமுலேஷன் ரன் பண்ணுறது. இப்போ பாருங்கள், பவர் பட்டனு ஆன் ஆகிருக்கா. அந்த சிமுலேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த பவர் பட்டன் வந்து பவர் LED வந்து ஆனில் இருக்குது. ஸோ அது அந்த இது ஸ்டாப் பண்ணுறது. அந்த ப்ளஸில் இருக்கிறது வந்து நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் உள்ளே இருக்கும். நிறையா காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி LED இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஜஸ்ட் அது வந்து மவுஸில் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஆகிரும். நம்ம இது இப்படி வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கோடிங் போட்டு நம்ம வந்து ரன் சிமுலேஷன் கொடுத்தா அந்த கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக Arduinoவுக்கு வந்து ரன் ஆகிரும். இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி திரும்ப இந்த பின்னில் வந்து டச் பண்ணால் வந்து ஃபிட் ஆகிரும். நம்ம வேணும்னா அந்த பின் கலரை மாற்றிக்கலாம், LED மாற்றிக்கலாம், வேறு காம்பனன்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.